வணக்கம் தோழர்களே. வட இந்திய நண்பர்களுக்கு மட்டும் வெறி வந்துச்சுன்னு நினைச்சுங்க, சும்மா கதற விட்டு சங்கிகளை சம்பவம் பண்ணிடுறாங்க. அது என்னமோ வர 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 சங்கிகள் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க வட இந்தியர்கள். அதுவும் குறிப்பா சும்மா தெரிக்க விடுற வீடியோஸா போடுறாங்க. சின்ன சின்ன காட்சியா போட்டு சங்கிகளை சம்பவம் பண்றதே வேலையா வச்சிருக்காங்க வடக்கு நண்பர்கள். அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? வடக்கு நண்பர்கள் வீடியோ வெளியிட்டு வைரலா இருக்குங்க. ஒரு தம்பி போறான் கடைக்கு, ஒரு 2 தம்பிங்க சேர்ந்து கடைக்கு போறானுங்க. ஒரு காய்கறி கடையில தக்காளி விலை என்னங்க அப்படின்னு கேட்கறான். தக்காளி விலை என்னங்கன்னு கேட்ட உடனே அந்த தக்காளி கடைக்காரர் 2 ரூபா அப்படின்றாரு. என்ன யோசிச்சாரோ தெரியல, திடீர்னு அந்த பசங்களை பார்த்து நீ யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்குற. நாங்கள் பிஜேபிக்கு போட்டோம். அப்போ உனக்கு 200 ரூபா போ அப்படின்றாரு. அவன் கூட வந்து நண்பனை அடிச்சுக்கிட்டே அவனை கூட்டிட்டு போற மாதிரி ஒரு காட்சிங்க. சும்மா சத்தச்சு விட்டுருக்காங்க. எவ்வளவு சிம்பிளா பேசியிருக்காங்க பாருங்களேன். விலைவாசி பூரா ஏறி போச்சு, ஆனா இந்துக்கள்ன்ற பேர்ல பலரும் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு கேஸ் விலை 4000 ரூபாய் பரவாயில்ல, பால் விலை 5000 பரவாயில்ல, நாங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம், ஏன்னா நாங்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சும்மா கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சிருக்காப்ல பாருங்களேன். टमाटर कैसे है? 100 रुपया केजी। सही सही लगा दो यार। वोट किसको दिया था? बीजेपी को। तो 200 रुपया केजी। बोलो बीजेपी को वोट मत दे चल। பாத்தீங்கல்ல, சும்மா தெரிவிக்க விட்டுருக்கிறானுங்களா. இன்னொரு இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? 2 வீலர்ல போறானுங்க, குண்டும் குழியுமா இருக்குடே. பிஜேபி சர்க்கார் எப்படா ரோடே போடாம வச்சிருக்காங்க, இப்படி குண்டும் குழியுமா இருக்கு அப்படின்னு பின்னாடி உட்காந்துட்டு வர ஃப்ரெண்டு கேட்கறான். உடனே இந்த பையன் சொல்றான், ஏய் ரோடெல்லாம் நல்லா தான் மாப்பிள்ள இருக்கு, நம்ம வண்டி தான் சரியில்லை அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு போறான். இது சம்மாட்டிங்க. இப்ப என்ன தெரியுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, அதை கேட்க மாட்டான். இங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்கள் படிக்க முடியாது, இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கும், குழந்தைகளுக்கு கல்வி இல்லை, பொது சுகாதாரம் இல்லை, அப்படியான வறுமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ரேஷன் கடையினுடைய மானியத்தை கூட மோடி குறைப்பாரு. இப்படி எல்லாத்தையும் சதைச்சு காலி பண்ண பிறகும் மோடி நல்லவரு அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசிட்டு இருப்பானுங்களே, அவனுங்களை தான் சம்பவமே செஞ்சிருக்கானுங்க பாருங்களேன். भाई ये बीजेपी वाले रोड भी सही नहीं करवा रहे हैं। अबे भाई रोड तो सही है, मेरी गाड़ी के साकप खराब हो गए इसलिए दच के लग रहे हैं। பாத்தீங்கல்ல, எங்க எனக்கே ஆச்சரியங்க. என்னடா அந்த பயலுக இத்தனை வருஷமா எனக்கு என்னன்னு இருந்தானுங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஆளுக்கால வச்சு செய்யறாங்க. எங்க பார்த்தாலும் சம்பவங்களா தான் இருக்கு. அதுவும் காவி கும்பலா உட்கார வச்சு சம்பவம் பண்றதெல்லாம் வேற லெவல்ல பண்றாங்க நார்த் இந்தியால. இன்னும் நிறைய சம்பவம் இருக்கு, அப்பப்ப பார்க்கலாம். இதுக்கு இடையில தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, நேற்று சாயந்தரம் கூட நம்ம பார்த்தோமே, சீமான வச்சு செஞ்சு சோழியை முடிச்சாங்கன்னு. இப்போ சீமான் கட்சியில இருக்கிற தம்பிங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ராஜினாமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க வரிசையா. நான் நீ கட்சியில இருக்க மாட்டேன், நான் வெளியேறேன்றாங்க. அதுல தம்பிங்க சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா? நாம் தமிழர் கட்சி தந்தை பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொள்கை முடிவாக எடுத்த பிறகு இந்த கட்சியில் எங்களால் தொடர முடியாது. அண்டர்லைன். நீங்க பெரியாரை எதுக்கிறத கொள்கை முடிவா ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓன் கொள்கையோட சேர்ந்து நாம் பயணிக்க முடியாது. ஏன்னா தமிழ் தேசியத்திற்கு பெரிய வலு சேர்த்தவர்கள் ஒருத்தர் தான் தந்தை பெரியார். அதனால தம்பிங்கெல்லாம் இந்த காரணத்தை சொல்லி ஒரு ஆளா நான் விலகுகிறேன் அப்படின்னு எங்க ட்விட்டரவே தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க. சீமான் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே உள்ளுக்குள்ள ஒருத்தரும் கிடையாது, காத்தாடி போய் கிடக்கு. ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து எல்லாரையும் ஆள் பிடிக்கிற மாதிரி உட்காந்து இந்த சிம் கார்டு விற்பானுங்கல்ல, அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்தா ஆள் பிடிச்சி ஏதோ 5 பேர் 10 பேரை தேத்தி வச்சா இந்த ஆளு இப்படியே பேசி எல்லாத்தையும் வெளியே கிளப்பிடுவாரு போல இருக்கு. கடைசியில பார்த்தா கொஞ்சம் படிச்சவன், கொஞ்சம் வாசிக்கிறவன், கொஞ்சம் எழுதுறவெல்லாம் வெளியே போயிட்டான். இப்ப இந்த படிக்காத இந்த பீஸ் மட்டும் உட்கார்ந்துட்டு தெரியுது. என்னத்த சொல்ல, தவளை தன் வாயால் கெடும், சீமான் தன் வாயால் மிதி வாங்குவான். அதான் நடந்திருக்கு. இதுல போராட்டங்களை கருப்பு சட்டக்காரங்க மட்டும் செய்யல, பிசிகா செஞ்சிருக்கிறாங்க, பல்வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு குக்கிராமத்துலங்க, ஒரு சின்ன கிராமத்துல சீமானுடைய படத்தை வச்சுக்கிட்டு சின்ன பசங்க புடிச்சிட்டு நிக்க, அவங்க அம்மாமார்கள்லாம் விளக்கமாறு எடுத்து சாத்துன்னு சாத்துறாங்க. எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள நீ பெரியார பேசிட்டு பெரியார் சிலைய உடைப்பேன், இன்னைக்கெல்லாம் தொலைக்காட்சி விவாதத்துல பாலியல் குற்றவாளி இடும்பவனம் கார்த்திக்கு அப்படி பெருசா புடிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறான்.
அதுல அவன் சொல்றது என்ன தெரியுமா? பெரியார் சிலை இடிக்கப்படுமா. அங்க லெனினுக்கு, திரிபுராவில் லெனினுக்கு நடந்ததா இங்க வந்து பெரியாருக்கு நடமா. இதைத்தாயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சொன்னா. அப்போ உங்களை சங்கின்னு சொன்னா உங்க அண்ணன் செருப்பு கழட்டி காட்டினா. நீ பச்சை சங்கியா இருக்க, உங்க அண்ணன் சங்கி கிட்ட கால் நக்கிக்கிட்டு காசு வாங்கி பொழப்பு நடத்துறவனா இருக்கானே. திரிபுராவில் லெனினுக்கு ஏற்பட்டதான் பெரியாருக்கு இங்கே ஏற்படுமா. அதனாலதான் உங்களை வச்சு துவைக்கிறான். உங்க அண்ணா சீமான் படத்தை பிள்ளைய பிடிச்சிக்கிற ஆத்தாமார்கள்லாம் கழட்டிக்கிட்டு அடின்னு அடிச்சு துவைக்கிறாங்க. பாருங்க மக்கா, சந்தோஷமா. பாத்தீங்கல்ல, சும்மா தெரிக்குதா, சும்மா கதற விட்டுருக்காங்களா. வாய் அடக்கம் வேணும்ல. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ நீ எதை வேணாலும் பேசிட்டு போவ. ஆனா இங்க இருக்கவங்கள வேடிக்கை வைப்பாங்க, நம்பிக்கை வேறையா? இதுதான் உனக்கு லாஸ்ட் எச்சரிக்கை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அண்ணன் திருமாவர்கள் அவெல்லாம் ரொம்ப நிதானமான மனுஷன். நம்ம பார்த்த தலைவர்கள்ல கம்யூனிஸ்டுகளை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப நிதானமா இருப்பாங்க. அது போல அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப நிதானமா இருப்பாரு. ரொம்ப அமைதியா, ரொம்ப கவனமா, ரொம்ப கரெக்டா பேசக்கூடியவர் வச்சு. நாம சீமான் சிக்கிட்டார்ல, சும்மா செஞ்சு விட்டுருக்காருங்க. ஏங்க நொட்டாங்கையில பொலேர் நடிச்சிருக்காரு. சீமானுக்கு ஒரு உடல் மொழி இருக்குங்க, அது அதிகார உடல் மொழி. தன்னை பெரிய அறிவாளியா காட்டிக்கிறதுக்கு இப்படின்னுவா கையை மடக்குவான், இந்த கையை மடக்குவான், ஆணுவான், பக்கத்துல இப்படி சீட்டு மேல கை போடுவான், பார்த்து சைட்ல எல்லாம் பார்த்து சிரிப்பான். ஒரு அதிகார திமிர் அந்த ஆள் உடல் மொழியில தெரியும். பிச்சை எடுத்து கஞ்சி குடிக்கிற, அடுத்தவன் உழைக்கிற காசை சுரண்டி திங்கிற, உனக்கு இப்படி உடல் மொழியெல்லாம் ஆகாது. அதுல உட்காந்துட்டு தன்னை பெரிய அறிவாளிய கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் காட்டுற அந்த ரசம் இருக்குல்ல, முக பாவனை, அதெல்லாம் மிதிச்சிடலாமான்னு தோணும். ஆனா தம்பி பயலுக இருக்காங்களா, அவன் கூட இருக்கிற தம்பிங்க தங்கச்சிங்க, இந்த விளக்க பிடிச்சிட்டே தெரியுங்களா அந்த கும்பல், அதுங்க பூரா உட்காந்து அண்ணனுக்கு கை தட்டி விசில் அடிச்சிட்டு இருக்கு. டேய், உங்க அண்ணன் ஒரு தக்குறி பேண்டா, உங்க அண்ணன் மூளை கெட்டவன், உங்க அண்ணன் வாசிக்காத அரசியல் அறிவற்ற சில்லற, அரசியல் அறிவு அற்ற பண்ணாடு அறவைக்காடு. எங்க அண்ணன் யாரு பாருங்க, தெரியும். பார்ப்பனியத்தை விட கொடூரம் வேற என்ன இருக்கு? சில பேர் தெலுங்கர்களை எதிர்த்துட்டு உட்காந்துருக்காங்க, கன்னடர்களை எதிர்த்து. என்ன அரசியல்? வாட் நான்சென்ஸ்? என்ன முட்டாள்தனமான அரசியல்? ஓ, டெல்லியில உட்கார்ந்துருக்கிறவன் இந்தி பேசுறவன் யா, பிராமணன் உட்கார்ந்துருக்கிறான், பார்ப்பனன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் தான் இந்திய தேசியம் பேர்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி. அண்டை மாநிலத்தில் இருக்கிற தெலுங்குக்காரனா எதிரி, தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவர்களா எதிரி. என்ன முட்டாள்தனமான அரசியலாக இருக்கிறது? மக்களை திசை திருப்புகிற அரசியல், குழப்புகிற அரசியல். இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இதெல்லாம் ஆபத்தான அரசியல். தமிழ்நாட்டை வன்முறை காடாக்குகிற அரசியல். மோடியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அதானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அம்பானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அவெல்லாம் முதலீட்டு வந்தேறி ஆள் வந்தாதான் வந்தேறின்னு அர்த்தம். அவன் முதலீடு கூட அங்கதான் போடுறான். அதானியின் முதலீடு இருக்கு, அம்பானியின் முதலீடு இருக்கு. சுரண்டான், கொள்ளையடிக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு போடுறவன் யாரு? தமிழ்னா போடுறான். வட இந்தியக்காரன் பாவம் வேலைக்கு கூலி வேலைக்கு வரான். அவன் எதிரி. கொள்ளையடிக்க வர்றவனை விட்டு விட்டு கூலிக்கு வர்றவனை போய் எதிரின்னு பாக்குறது என்ன அரசியல்? பார்ப்பனியத்தை எதிர்க்காமல், இந்திய தேசியத்தை எதிர்க்காமல், இந்து தேசியத்தை எதிர்க்காமல், சாதியத்தை எதிர்க்காமல், பார்ப்பனிய பணியா கூட்டு கொள்ளையை எதிர்க்காமல், எவ்வளவு பெரிய கொள்ளை பாத்தீங்கல்ல. சும்மா தெரிக்க விட்டுருக்காரா. தலைவன்னா அப்படி இருக்கணும்டா. அறிவு சார்ந்தவரா, அப்படி கெத்து காட்டுறவரா, அறிவு ஞானத்தோடு கெத்து காட்டணும். சும்மா வெத்து வெட்டா இருக்க கூடாது சீமான் மாதிரி. இங்க ஒரு பக்கம் அண்ணன் திருமா அடிச்சா திருமுருகன் காந்தி தாம் பங்கு அடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தமிழ் தேசியவாதிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசிக்கிற, அறிவு இருக்கிற, உண்மையான அக்கறை இருக்கிற, மக்களை ஒருங்கிணைக்கிற தமிழ் தேசியவாதிங்க. இடதுசாரி தமிழ் தேசியம் என்று இவங்க சொல்லலாம். இவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான். அடிச்சு ஆடுவாங்க. யதார்த்தமாகவும் உண்மையாகவும் நம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய தலைவர்கள். தமிழ் தேசியத்தை இவங்க உயர்த்தி படிக்கக்கூடிய தலைவர்கள். அதுல திருமுருகன் காந்தி இருக்காரு பாருங்க. நேத்து சத்தியம் டிவி நேத்துன்னு அவரை போய் இன்டர்வியூ எடுக்க சும்மா வச்சு பொலன்னு பொழந்திருக்காருங்க. அவர் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேள்விதான் கேட்டாரு. பாரு,
உனக்கு பெரியாரை பற்றி என்ன சந்தேகம் இருக்கு, எடுத்துட்டு வா. ஈழ விடுதலை தலைவர்களை குறித்து என்ன தெரியும், அதை எடுத்துட்டு வா. உனக்கு சந்தேகம் இருந்தா ஒரே மேடைய இந்த சத்தியம் டிவி போட்டு கொடுக்கட்டும், உனக்கு நான் சொல்றேன். அதோட நீ ஈழ விடுதலைக்கு எதிராக, ஈழ விடுதலை தலைவர்களுக்கு எதிராக, ஈழ தமிழர்களுக்கு எதிராக நீங்க என்னென்ன அயோக்கியத்தனம் சில்லறத்தனம்லாம் பண்ணுன்னு கையில வச்சிருக்கேன், ஆதாரம் வச்சிருக்கேன். எந்த ஆண்டுல, எந்த மாசத்துல, எந்த தேதியில, எந்த இடத்துல வரைக்கும் நான் சொல்ல ரெடியா இருக்கேன், வர்றியா அப்படின்னு சவால் விட்டுருக்காருங்க. முதல்ல இவங்கெல்லாம் இவரெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சீமான்லாம் அவங்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ சீமான் வாண்டடா போய் வண்டியில் ஏறிக்கிட்டு ஏடி அடிங்க அடிங்கன்னு சொன்னா மிதிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பாருங்களேன். வேண்டுமானால் நான் இந்த சமயத்திலே ஒன்றை சத்தியம் தொலைக்காட்சி மூலியாக சொல்லிக் கொள்கிறேன். திரு சீமான் அவர்களே, உங்களுக்கு என்னவெல்லாம் பெரியாரை பத்தின சந்தேகம் இருக்கிறோ அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். மேதகு பிரபாகரனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எடுத்துட்டு வாங்க. நீங்க எவ்வளவு தூரம் விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்திருக்கு என்பதை நான் அம்பலப்படுத்துகின்றேன். ஈழ விடுதலை போராட்டத்தை கடந்த 15 ஆண்டுகளாக சிங்களத்திற்கு ஆதரவாக நீங்கள் செய்த ஒவ்வொரு நகர்வையும் ஆதாரப்பூர்வமாக மே 14 இயக்கம் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சீமான் வெளிப்படையாக வரட்டும், ஒரு பொது மேடைக்கு வரட்டும், சத்தியம் தொலைக்காட்சி ஒரு மேடை அமைங்க. இந்த 15 வருடத்தில் 2009 பிறகு 15 வருடத்தில் திரு சீமான் சிங்களவர்களுக்கு ஆதரவாக, ராஜபக்சேவுக்கு ஆதரவாக, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன அரசியலை தமிழ்நாட்டில் செய்தார், அது எந்த காலகட்டத்தில் நடந்தது, எந்த மாதத்தில் நடந்தது, எந்த வருடத்தில் நடந்தது, முடிந்தால் எந்த தேதியில் நடந்தது, எந்த இடத்தில் நடந்தது என்பதை மே 14 இயக்கம் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறது. வெளிப்படையாக நான் இந்த சவால் விடுகின்றேன். திரு சீமான் இந்த 15 ஆண்டுகளில் சிங்களவர்களுக்கு ஆதரவாக, ராஜபக்சேக்கு ஆதரவாக, விடுதலை புலிகளுக்கு எதிராக, ஈழத்திற்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்ட அத்தனை அரசியலையும் நாங்கள் பட்டியல் போட்டு தேதி வாரியாக, நாள் வாரியாக, வருட வாரியாக, மாத வாரியாக, சம்பவம் நடந்த இடங்கள் வரியாக நாங்கள் சொல்லுவதற்கு தயாராக இருக்கின்றோம். துணிச்சல் இருந்தால், நேர்மை இருந்தால் சீமான் இது குறித்து பொது மேடையில பேசுவதற்கு வரட்டும், நாங்கள் அம்பலப்படுத்த தயாராக இருக்கின்றோம். ஆக வச்சு செஞ்சிருக்கிறாங்க. வடக்கையும் தெற்கையும் காவிகளை சங்குல மிதிக்கிற வேலைய மிக தெளிவான அரசியலா மக்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. தலைவர்களும் அதுக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்கன்றதாங்க இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயமே.